வணக்கம் நண்பர்களே. இன்றைய உணவே மருந்து பகுதியில நம்ம பார்க்க இருக்கிறது வாழைக்காய். இதுல பல வகை இருக்குங்க. பொந்தன் வாழைக்காயை மட்டும்தான் நம்ம சமைக்கிறது வழக்கம். வாழைக்காயில துவர்ப்பு ருசி இருக்கு. இதுல மாவு சத்தும் அதிகம் இருக்கு, இரும்பு சத்தும் இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா விட்டமின் ஏ, பி1, பி2, சி, இரும்பு சத்து, சுண்ணாம்பு சத்து, புரதச்சத்து இது எல்லாமே இருக்குங்க. வாழைக்காய் வயிற்றுல ஏற்படும் இரைச்சலை போக்கும், ரத்தத்தை விருத்தி செய்யும், தேகம் பருக்கிறதுக்கும் மேனி பளபளப்பாகவும் உதவும். இது பத்தியத்திற்கு உதவுற காய். மலத்தை கட்டுப்படுத்தும், சிறிது வாயு உண்டு பண்ணும். அதுக்கு தான் நம்ம பூண்டு, பெருங்காயம் இதெல்லாம் போட்டு சமையல் பண்ணணும். மேல் தோலை மெல்லிசா சீவிட்டு உள்ள இருக்க தோலோட இதை சமைக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா மேல இருக்க தோல்ல கூட துவையல் அரைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இது பல்வேறு வகையான தமிழ் உணவுகளான பொரியல், கூட்டு, வறுவல், குழம்புன்னு எல்லாவற்றிலும் இது பயன்படுத்தப்படுது. இதுல கார்போஹைட்ரேட்டும் நார்சத்து இதெல்லாம் அதிகமா இருக்கிறதுனால செரிமான பிரச்சனைகள், இதய நோய் இதெல்லாம் கூட வராம தடுக்கும். உடல் எடையை கட்டுப்படுத்துறதுக்கும் உதவுது. பொரியல், வறுவல் மட்டும் இல்லைங்க, சிப்ஸாவும் இது பயன்படுது. அவியல் எல்லாம் போடுறதுக்கு வாழைக்காய் ரொம்ப நல்லது. இது சக்கரை நோயாளிகளும் சாப்பிடலாம், நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது. அதனால இந்த காயை நம்ம பயன்படுத்தலாம். எப்பயுமே நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே வாழைக்காயை பயன்படுத்துவாங்க. யார் யாருக்கெல்லாம் வாழைக்காய் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. பசி விலாக்ஸ தொடர்ந்து பயணியுங்கள். லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இது போன்ற தகவலுக்கு அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை வரையும் வெயிட் பண்ணுங்க. வசியோட விலாக்ஸ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.